ஆக்டர் தளபதி விஜய் நடிக்கிற தி கோட் படத்தோட ட்ரைலர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஈவினிங் 5 o'clock. ஸோ அதை விதமாக இப்போ வந்து அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டர் பொறுத்தவரைக்கும் டீசெண்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன் தளபதி. இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் தளபதி விஜய், மைக் லைலா, ஸ்னேகா, பிரிஷாந்த், பிரபுதேவா, மீனாட்சின்னு சொல்லிட்டு பெரிய ஸ்டார் கேஸ்லாம் இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு. இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எப்படி பார்க்கலாம் நாளைக்கு ரிலீஸ் ஆகிற ட்ரைலர் எந்த மாதிரி ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு. கன்னட ஆக்டர் உபேந்திரா பார்த்தீங்கன்னா அவரே ஒரு படத்தை வந்து இப்போ டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவரே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த படத்தோட ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபரில் இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உபேந்திரா, சன்னி லியோன், முரளி சர்மா, ரேஷ்மா இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா உபேந்திரா. இந்த படத்துக்கு மியூசிக் பார்த்தீங்கன்னா அஜீஷ் லோகநாதன். இவர் பார்த்தீங்கன்னா காந்தரா படத்தோட மியூசிக் டேரக்டர். பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு. அக்டோபர் மேபி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அக்டோபர் 10 கங்குவா கூட கிளாஷ் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம உபேந்திராவோட என்ட்ரி எந்த மாதிரி இருக்க போதுன்னு சொல்லிட்டு. ஆக்டர் ஜூனியர் என்டிஆர் நடிக்கிற தேவரா படத்தோட சாயிஃப் அலி கான் பர்த்டே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளீம்ஸ் வீடியோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிளீம்ஸை பொறுத்தவரைக்கும் வேறு மாதிரி இருக்குது தான் சொல்லிடணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் அக்டோபர் 10 வந்து வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி வந்து போஸ்ட்போன் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் கொரட்டல் சிவா வந்து இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம அனிருத் மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் என்டிஆர், ஜான்வீர் கபூர், ஷா அலிஸ் கான், பிரகாஷ் ராஜ் இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு மொரட்டு சம்பவம் என்டிஆர் கிட்டேருந்து வரப்போகுது. நீங்கள் இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கிளிம்ஸ் வீடியோவோ கீழே ஃபஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஆக்டர் அஜித் குமார் நடிக்கிற விடாமுயற்சியிலிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆக்ட்ரஸோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்டர் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நிக்கில் நாயர். இந்த படத்தை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் மகில் தினிமேனி இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம அனிருத் மியூசிக் போடுறாங்க. இந்த படத்தை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் அஜித் குமார், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், த்ரிஷா, அரவ், ரஹீனா இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களோட நியூ கம்போ எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் தனுஷ் நடித்த ராயன் மூவி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆகஸ்ட் 23 அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேட்டரில் ஒரு பெரிய சம்பவம் அந்த மாதிரி ஓடிடிலையும் பண்ணுவாரான்னு சொல்லி. ஆக்டர் விஜய் ஆண்டனியோட ஆக்டிங்கில் லாஸ்ட் மந்த் தேட்டரில் ரிலீஸ் ஆனால் மழை பிடிக்காத மனிதன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா விஜய் மில்டன் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேட்டரில் சம்பவம் பண்ண மாதிரி ஓடிடிலையும் சம்பவம் பண்ணுமான்னு சொல்லிட்டு. வெறும் 14 நாள் தான் ஆச்சு தேட்டரில் ரிலீஸ் ஆகி அதுக்குள்ளே ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க.